மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அந்த மிக்க மகிழ்ச்சி. சரி, அப்போ நாங்கள் இங்கே இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீதி பாடல்கள். இந்த நீதி பாடல்களில் நாங்கள் ஏற்கனவே கடந்த 2 வகுப்புகளில் நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் வெற்றி வேட்கை, மற்றது விவேக சிந்தாமணி, அடுத்தது திரிகடகத்தினுடைய பாடலில் நாங்கள் மேலோட்டமாக பார்த்திருந்த நாங்கள். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய பாடல்களை இந்த திரிகடகத்தினுடைய பாடல்களை விரைவாக விளக்கமாக நாங்கள் இப்போ பார்ப்போம். சரிதானே? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பாடல், அதாவது திரிகடுகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு கடந்த வகுப்பில் நாங்கள் சொல்லியிருந்தேன். என்றால் மீண்டும் மறுமுறை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். திரி என்று சொன்னால் 3, கடுகம் என்று சொன்னால் மருத்துவ பொருட்கள், அதாவது உடலை உறுதிப்படுத்துகின்ற 3 மருத்துவ பொருட்கள் என்பதுதான் திரிகடுகம் என்பதுடைய அர்த்தம். அதாவது மிளகு, சுக்கு, திப்பிலி. மிளகு, சுக்கு, திப்பிலி, இந்த 3 எப்படி எங்களுக்கு உடலை உறுதி செய்கின்றதோ, உடலை உறுதி செய்கின்றதோ அதே போல் எங்களுடைய உளநலத்தை உறுதி செய்கின்ற நல்ல 3 கருத்துக்களை ஒவ்வொரு பாடல்களில் சொல்லுகின்ற நூல்தான் இந்த திரிகடுகம். இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார் என்று பார்த்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மை இல்லா அயலிருப்பு இம்மூன்றும் ஒருத்தருக்கு நன்மை பயத்தில என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தாங்க. ஒருத்தருக்கு நன்மை பயத்தில என்று சொல்லி பார்த்திருந்தாங்க. ஆகவே ஒருவருக்கு நன்மை பயக்காத விடயங்கள் 3 இதில் தரப்பட்டு இருக்கின்ற அந்த 3 இதை நாங்கள் இங்கே இப்போ பார்க்க போகிறோம். சரிதானே? என்னது ஒருவருக்கு நன்மை தராத இந்த 3 விடயங்களும்: கணக்கு ஆயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மை இல்லா அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தில. கணக்காயர் சொன்னால் யார்? ஆசிரியர். கணக்காயர்னா ஓதுவிப்படுறது ஆசிரியர் என்று சொல்லுவோம். கணக்காயர் என்பது யார்? ஆசிரியர். ஆசிரியர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும், அது வருகின்ற பிணக்குன்னால் வழக்கு, இல்லாட்டி பிணக்குன்னு சொன்னால் வழக்குன்னு சொல்லுவாங்க. வழக்கு, சரியா? பிணக்குன்னு சொன்னால் வழக்கு, அல்லது என்ன சொல்லலாங்க? முரண்பாடுன்னு சொல்லலாமா? முரண்பாடு. ஆனால் முரண்பாடுகளை தீர்க்க, அதாவது சபை, அது அவை என்றது இங்கே சபையா? அரச சபையா? அவை என்றது என்னது? சபை. அரச சபையா? அதாவது அரச சபைக்கு வருகின்ற வழக்கு அல்லது முரண்பாடுகளை சரியாக அவதானித்து தாம் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக அந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கின்ற அனுபவமிக்க மூத்தோர்கள், முதியவர்கள் இல்லாத அரச சபையும், பாத்துண்ணும் என்று சொன்னால் பகிர்ந்துண்ணும். பாத்துண்ணும் என்று சொன்னால் என்னது? பகிர்ந்துண்ணும். பகிர்ந்து உண்ணும் தன்மை இல்லாத, அந்த இயல்பினை இல்லாதவர்கள் அயலிருப்பு, ஒருவர வீட்டுக்கு அயலில் இருப்பது, இம்மூன்றும் நன்மை பயத்தில. இந்த 3 ஒருவருக்கு நன்மை தரப்போவது இல்லை. இந்த 3 ஒருவருக்கு நன்மை தரப்போவது இல்லையா? என்னதான் நல்வழிப்படுத்தி வைக்கின்ற அந்த ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், வழிப்படுத்துகின்ற ஆசிரியர்களை கொண்டிராத ஊரும் வருகின்ற பிணக்குகளை சரியாக விசாரித்து அதனை தங்கள் அனுபவத்தின் வாயிலாக தீர்த்து வைக்கின்ற அனுபவமுள்ள மூத்தவர்களை கொண்டிருக்காத அரச சபையும் பகிர்ந்துண்ணும் தம்மிடம் இருக்கின்ற உணவுகளை அயலில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உண்ணுகின்ற தன்மையை
தன்மை இல்லாதவர்கள் அயலில் இருப்பதும், ஒருவருடைய வீட்டுக்கு அயலில் இருப்பதும், இந்த மூன்றும் ஒருவருக்கு நன்மை பயத்தில, அது ஒருவருக்கு எப்பொழுதுமே நன்மை தருவதாக அமையாது. அப்போ ஒருவருக்கு நன்மை தராத விடயங்கள் 3 இங்கே இதில் சொல்லியிருக்கின்றார். பாருங்கள் என்னென்ன: ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், பிணக்குகளை தீர்க்கின்ற அனுபவம் மிக்க மூத்தோர்களை கொண்டிருக்காத அரச சபையும், பகிர்ந்து உண்ணும் தன்மை இல்லாதவர்கள் அயலில் இருப்பதும், இந்த 3ம் என்ன ஒருவருக்கு நன்மை தரப்போவது இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றார். அப்போ இதில் தரக்கூடிய விஷயம் என்று சொன்னால் கேள்வி, ஒருவருக்கு நன்மை தராத விடயங்கள் எவை என்பது தான் இதில் தரப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவாக இருக்கின்றது. பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த திரிகடுகம் என்றதில் வரக்கூடிய வினா ஒருவருக்கு நன்மை தராத விடயங்கள் எவை என்றதில் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய கேள்வியாக சொல்லலாம். இது எவ்வாறு ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ள சரிதானே. அப்போ திரிகடுகம் என்பதில் வரக்கூடிய வினாக்களை பற்றி நாங்கள் பார்த்துக்கோ, அதனுடைய நோக்கம் என்னென்று பார்த்துக்கோ. சரி, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் முதுமொழி வெண்பா. என்ன பார்க்க போகிறோம்? முதுமொழி வெண்பா பார்க்க போகிறோம். முதுமொழி வெண்பா. முதுமொழி, முதுன்னா முதுமையான பழமையான மொழி, பழைய மொழி. என்ன முதுமொழி வெண்பா பார்க்குறோம். இதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமு சர்புதீன் அவர்கள் பாடியவர். இதை பாடியவர் யார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் ஆமு சர்புதீன். சரியா? இவர் மருதமுனியைச் சேர்ந்தவர். இது அம்பாறை மாவட்டம், கிழக்கிழங்கை அம்பாறை மாவட்டம் மருதமுனியைச் சேர்ந்தவர் தான் இந்த புலவர் மணி ஆமு சர்புதீன். ஏன்னா இவர் ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்தவர். புலவர் அதனால மிகவும் என்ற ஆசிரியர் அதிபர் புலவர் என பன்முகங்களை கொண்ட இவர். ஏன்னா முக்கியமான நூல் தான் இந்த முதுமொழி வெண்பா. சூறாவளி படைப்போர், புலவர் மணி என்ன செய்கு, புதுகுஸ்தான் முதலியவற்றையும் குறிப்பிடலாம் இவருடைய நூல்களாகும். சரியா? பாருங்கள், இந்த முதுமொழி வெண்பாவில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல் ஆமு சர்புதீன் அவர்களால் பாடப்பட்ட இந்த முதுமொழி வெண்பாவிலிருந்து எங்களுக்கு ஒரு பாடல் தந்திருக்கிறார்கள். என்ன அதாவது கிழக்கிழங்கை மருதமுனியைச் சேர்ந்தவர், அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுனியைச் சேர்ந்தவர் தான் இந்த ஆமு சர்புதீன். ஆசிரியர் அதிபராக கடமையாற்றிய ஒருவர். இவரால் பாடப்பட்ட பாடல்கள் இங்கே இதில் தந்திருக்கிறார்கள் முதுமொழி வெண்பா. சரி, அப்போ இதில் சொல்லப்படுகிற முதுமொழி என்னன்னு சொன்னால் மனம் கொண்டதே மாளிகை. அதான் உங்கள் மனம் போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். அப்போ மாளிகை வாழ்க்கை என்பது மன திருப்தி. திருப்தியான மனமே என்ன சிறந்த வாழ்வை தரும் என்பது தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அதை நீ அழகாக அவர்களில் எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள், உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், ஒப்பு பனையோலை பாயிற் படுத்துறங்கும் வாழ்வார் மனங்கொண்டது மாளிகை என்று சொல்லப்பட்டது. மனங்கொண்டது மாளிகை. அது உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், ஒப்பு பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார் மனங்கொண்டது மாளிகை. உப்பில்லா கஞ்சி, அதாவது என்ன, உப்பே போடாத கஞ்சி அந்த உணவை அறுசுவையான உணவென விரும்பி உண்பவர்கள் இருக்கின்றார்கள். உண்பவர்களும் தப்பிய கந்தை பீதாம்பரம் என்ன, அதாவது தப்பிய சொன்னால் அடித்து துவைத்த, கந்தை சொன்னால் பழமையான ஆடையில் என்ன, பழைய ஆடையில் கிழிந்த பழைய ஆடையை, பீதாம்பரம் சொன்னால் பட்டாடை. என்னது? பட்டாடை. பீதாம்பரம் என்னது? பட்டாடையை போல அந்த அடித்து துவைத்து கிழிந்த பழமையான அந்த ஆடையை பட்டாடை என நினைத்து அணிந்து மகிழ்பவர்களும், உடுத்து மகிழ்பவர்களும். ஒப்பு பனையோலை பாயிற் படுத்துறங்குவது என, பனையோலையால் பின்னப்பட்ட பாய் என்றாலும், பனையோலையால் பின்னப்பட்ட பாய் என்றாலும் அதனை பஞ்சு மெத்தை என நினைத்து உறங்குபவர்களும் இப்படியும் பலர் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் மனம் கொண்டதே மாளிகை என்றால், எங்களுடைய மனதான் உண்மையான மாளிகை.
அப்போ இப்படி இவற்றெல்லாம் விரும்பி செயற்படுத்துகிறவர்களும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனம் போல் தான் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் அதை சிறப்பானதாக தங்கள் மனதுக்கு ஏற்ற தங்களுக்கு ஏற்றதாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள். அதனால் அவர்கள் மாளிகையில் வாழ்வதைப் போல் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மனதை போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் அமையும் என்பதுதான் இந்த பாடல்களாக சொல்லுகின்றார் அவர்கள். மனம் கொண்டது தான் மாளிகை என்ற முதுமொழி இதில் எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே? பாருங்க, என்னது உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் ஒப்பு பனையோலை பாயிற் படுத்துறங்கும் வாழ்வார் மனங்கொண்டது மாளிகை. என்ன, அதாவது உப்பு போட்டு அவிக்காத கஞ்சியை கூட அறுசுவை நிறைந்த உணவென்று சொல்லி மகிழ்ந்து அது உண்டு மகிழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். தோய்த்து கிழிந்த பழமையான ஆடையை பட்டாடி என்று நினைத்து அணிந்து மகிழ்பவர்களும் இருக்கின்றார்கள். பனையோலியால் பின்னப்பட்ட பாய் என்று தெரிந்தும் அதை பட்டு மெத்தி என நினைத்து அதில் படுத்து உறங்குகின்றவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே மனம் கொண்டதுதான் மாளிகை. ஆகவே மனம் கொண்டதுதான் மாளிகை என்பதை இந்த முதுமொழி வெண்பாவில் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே இதில் வரக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று இப்பாடலில் கூறப்பட்டுள்ள பழமொழி என்னென்று கேட்டிருப்பாங்கள். இது மனங்கொண்டது தான் மாளிகை என்று தான் என்னுடைய பழமொழி. இந்த மனங்கொண்டது தான் மாளிகை என்ற இந்த பழமொழியை தெளிவுபடுத்துவதை ஆசிரியர் எவ்வாறு கையாண்டுள்ளார் என்பதை, எவ்வாறு மனம் போல்தான் உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதை இப்பாடலூடாக ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டியிருக்கின்றார் என்ற இந்த வினா வரும். அதுக்கு தான் இந்த உப்பில்லா கஞ்சியே அறுசுவை என்று நினைத்து உண்ணுகின்றவர்கள், பழமையான ஆடை தோய்த்துழந்த பழைய ஆடையை பட்டு பீதாம்பரம் என்று சொல்லி அணிந்து பட்டாடை என்று நினைத்து அணிந்து மகிழ்கின்றவர்களும், பனியோலைப்பாயை பஞ்சுமெத்தை என நினைத்து உறங்குகின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே இதைத்தான் மனங்கொண்டது போல்தான் மனத்தை போலத்தான் மனம் மகிழ்வதை பொறுத்துதான் எங்களுடைய வாழ்வு அமையும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த பாடலினூடாக தான் மனம் கொண்டது தான் மாளிகை என்ற அந்த பாடலினூடாக ஆசிரியர்களுக்கு எடுத்து காட்டி இருக்கின்றது, நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதான பிள்ளையிலே? அப்போ இந்த முதுமொழி வெண்பா என்ற அந்த பாடலின் ஊடாக ஆசிரியர் எடுத்து காட்டுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம். என்ன, சரவதீன் அவர்களால் இந்த பாடப்பட்ட இந்த பாடல். அப்போ எப்பொழுதுமே நாங்களும் என்னது மனம் போல்தான் மாளிகை. அப்போ எதையுமே கிடைப்பதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைவது தான் சிறந்த வாழ்க்கையான மாளிகை போன்ற வாழ்க்கையை எங்களுக்கு பெற்று தரும் என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்போ கிடைப்பதை கொண்டு மகிழ்வாக வாழ்வது தான் சிறப்பான வாழ்க்கையாகும் என்பதை செருவின் தனது முதுமொழி வெண்பா என்ற நூலினூடாக மனங்கொண்டது உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை உணவு போல் என்ற அந்த பாடலினூடாக மனம் கொண்டது தான் மாளிகை என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது, நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற விடயம். சரிதானே பிள்ளைகளா? அப்போ பாருங்கள், அதில் தப்பி என்ற தோய்த்த, கந்தி என்பது பழைய துணி, பீதாம்பரம் என்பது பட்டு துணியா. சரி, இப்போ இனி நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த பாடம் நாலடியார். சரி, கவனிங்கள். நாலடியார். இந்த நாலடியார் என்றால் என்னென்ன? 4 அடிகளை கொண்ட நூல், 4 அடிகளை கொண்ட பாடல்களால் துவக்கப்பட்ட நூல் தான் இந்த நாலடியார். இந்த நாலடியார் என்ற இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நூல் இதில் பல புலவர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றது. பல புலவர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நூலை தொகுத்தவர் யார் என்று பார்த்தோம்னு சொன்னால் பதுமனார். அவர் தான் இந்த நூலை தொகுத்து, இந்த பாடல்களை எல்லாம் எடுத்து தொகுத்து இந்த பாடல்களுக்கு உரை எழுதி இருக்கின்றார் பதுமனார் அவர்கள். அவர் இந்த பாடல்களை தொகுக்கின்ற போது திருக்குறளைப் போல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லி 3 இயல்களை கொண்டதாக இந்த நூலை அவர் தொகுத்து இருக்கின்றார்.
சரி, திருக்குறள் தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லி 3 இயல்களாக திருக்குறள் இருக்கின்றது. அதே போல் நாலடியாரையும் பதுமனார் அவர்கள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லி 3 பெரும் பிரிவுகளாக அதை அவர்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றார். அப்போ அதில் இருந்து நாலடியார் 4 அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு என்பதை அவர் இதன் மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் சொன்னால், இது ஜானை அணியவர் நண்பொறி நாயனையார் கேண்மை கெளியை கொள்ளல் வேண்டும், ஜானை அறிந்தறிந்தும் பாகனியை கொள்ளும் எரிந்தவேல் மெய்யதால் வாழ்குலைக்கும் நாய் என்ற மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்போ இதில் என்ன எடுத்து காட்டுகின்றனால், நாங்கள் எதை போன்ற நட்பை ஏற்க வேண்டும், எதை போன்ற நட்பை விளக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய எங்களுக்கு ஆசிரியர் நட்பை பற்றி எடுத்து காட்டுகின்ற போதுதான் ஒருவர் எவ்வாறு என்ன வகையான நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வகையான நட்பை விலக்கி கொள்ள வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டி இருக்கின்றார். என்ன இந்த பாடல் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம். சரி, அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இதான் இந்த பாடலினூடாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே பிள்ளைகளே? அப்போ நாலடியார் என்ற இந்த பாடலினூடாக என்ன விடயத்தை சொல்லி வருகின்றார் என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு மேலோட்டமாக இப்போ பார்த்துருக்கோம். இதனுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இப்போ இனி பார்ப்போம். சரி, பாருங்கள், இந்த பாடலை நீங்கள் சந்தி பிரித்து எழுதுங்க. பார்த்தீங்கன்னு எப்படி சொன்னால், ஜானை அணையவர் நண்பொறியி நாய் அணையார் கேண்மை கெளியை கொள்ளல் வேண்டும், ஜானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்தவேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய். ஜானை அணையவர் நண்பொறி, நட்பு ஒரீ என்று வரும். சரியா? நட்பு ஒரீ என்று வரும். பாருங்க, என்னதான் ஜானை போன்ற அணையார்ல ஜானை போன்ற நட்பொறி, நட்பினை ஒரி, ஒரி என்றால் நீக்கு, ஒரி என்றால் நீக்கு. ஜானை போன்ற ஒத்த ஜானை போன்றவருடைய நட்பை நீக்கே நாயனையார் கேண்மை கெளியை கொள்ளல் வேண்டும். நாய் அணையார், நாய் போன்ற கேண்மை என்று சொன்னால் நட்பை, கிளி என்று சொன்னால் தழுவி, அந்த நாய் போன்ற நட்பினை தழுவிக்கொள்ள வேண்டும். கொள்ளல் என்றால் கொள்ள, அதை தழுவிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும். ஒரு ஜானையானது என்ன செய்யும் சொன்னால், தன்னை குட்டியிலே இருந்து வளர்த்த பாகன் இவன்தான் என்று நன்கு அறிந்திருக்கும். குட்டியிலே இருந்து தன்னை வளர்த்த பாகன் இவன்தான் என்பதை நன்கு அறிந்திருந்தாலும், இவர்தான் என்பதை நன்கு அறிந்திருந்தாலும் அதற்கு மதம் கொண்டால் அந்த பாகனையே அடித்து கொன்றுவிடும். என்ன, எப்படி தன்னை சிறு குட்டியிலே இருந்து வளர்த்த அந்த பாகனையே அடித்து கொண்டு விடும். அவன் வளர்த்த அந்த நட்பினை மறந்து அதை அடித்து கொன்று விடும் அந்த பாகனையே ஜானை. ஆகவே இப்படி ஜானை போன்ற அந்த தன்மையுடைய நண்பர்களை நீக்கு, அப்படிப்பட்ட நண்பர்கள் எங்களுக்கு வேண்டாம். எரிந்த வேல் மெய்யதால் வாழ்குலைக்கும் நாய். ஆனால் என்ன, தன்னை வளர்த்த எஜமான் தன் மீது சினம் கொண்டு கைகளில் இருந்த வேலை கைகளில் இருந்த வேலால் எரிந்தால், என்ன கைகளில் இருந்த ஆயுதத்தால் அதை எரிந்தால், அந்த எரிந்த ஆயுதம் அதனுடைய உடலில் தைத்திருந்தாலும், உடலில் குத்தி போய் இருந்தாலும், தன்னை வளர்த்து உணவூட்டி, தனக்கு உணவூட்டி தன்னை வளர்த்த ஒரு நாள் உணவூட்டி வளர்த்திருந்தாலும் அவர் தன்னுடைய எஜமான் என்று, என்ன தன்னை எரிந்து தன்னுடைய எஜமான் என்றாலும் என்ன செய்யும், அவரை கண்டவுடனே தன்னுடைய அன்பின் குறியீடாக தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டு அவரிடமே வந்து சேரும். என்னதான் நட்பு. ஆகவே இப்படி ஜானை போன்ற நட்பை நீக்கி இப்படியான நாயை போன்றவர்களுடைய நட்பை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அதுக்கு என்னதான் துன்பம் செய்தாலும் அதுக்கு என்ன தனக்கு செய்த நன்றியை அது ஒரு காலமும் மறக்க மாட்டாது. அதான் சிறந்த நட்புக்கு அழகு என்பதை இந்த பாடலூடாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த பாடலூடாக ஜானை அணையவர் நண்பொறி நாயனையார் கேண்மை கெளியை கொள்ளல் வேண்டும்,
ஜானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்தவேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய் என்ற பாடல்களாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது என்ன, ஜானை போன்றவர்கள் என்ன செய்யும் என்றால் போன்றவர்களுடைய நட்பை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். நாய் போன்றவர்களுடைய நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடல்களாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் இந்த பாடல் ஆசிரியர். அது பொருள் என்ன விளக்கம் என்னென்று சொல்லியும் பார்த்து நாங்கள் ஒரி என்பது நீக்கு, அணையவர் என்பது போன்ற, கேண்மை என்பது நட்பு, கிளி என்று தழுவி, குலைக்கும் என்பது என்ன வளைத்தாட்டம் இல்லை வளைத்தாட்டம் என்பது சொல்லப்பட்டது. அப்போ இதன் மூலமாக தான் இதில் தரப்பட்டுகின்ற பாடல். அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகள் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று ஜார் போன்றவருடைய நட்பை ஏற்க வேண்டும் என்று இதில் சொல்லப்படுகின்றது. அது ஜார் போன்றவருடைய நட்பை நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. என்ன என்று சொல்லப்படுகின்றது தான் இதில் வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதுக்கு எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார், அதை ஏன் அந்த அப்படிப்பட்ட நட்பை நீக்க வேண்டும், ஏன் அப்படிப்பட்ட நட்பை ஏற்க வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். இந்த உதாரணத்துக்கு ஏன் யாருடைய நட்பை நீக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால், ஜானை போன்றவர்களுடைய நட்பை நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற. ஏன் ஜானியான தன்னை சிறு வயதிலே இருந்து வளர்த்த வளர்த்த பாகன் இவன்தான், தன் எஜமான் இவன்தார் என்றதை நன்கு அறிந்திருந்தாலும் அதற்கு மதம் பிடித்து விட்டால் அது என்ன செய்யும், தன்னை வளர்த்த பாகனையை அது அடித்து கொன்று விடும். ஆகவே இப்படிப்பட்ட நட்பு துரோகம், இது ஒரு துரோகம் இல்லை, பாகனுக்கு ஜானி செய்கின்ற துரோகம். ஆக இப்படிப்பட்ட துரோகம் செய்கின்ற நட்பினை உடையவர்களுடைய நட்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீக்கி கொள்ள வேண்டும். அதை நாங்கள் விலக்கி கொள்ளுமிடமிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். அதே போல் நாய் போன்றவர்களுடைய நட்பை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாய் என்ன செய்யும் சொன்னால் தனக்கு உணவூட்டி வளர்த்த எஜமான ஒரு சில நாட்கள் தான் அதை உணவூட்டி வளர்த்திருந்தாலும் அவர் நாய் மீது தன் மீது கொண்ட கோபத்தினால் அவர் கைகளிலிருந்து எரிந்த ஆயுதம் தன்னுடைய உடலில் தைத்திருந்தாலும், எரிந்தது தன்னுடைய எஜமான் என்பது நன்கு தெரிந்திருந்தாலும், ஆனால் அவை தனக்கு உணவூட்டி வளர்த்தவர் என்ற அந்த ஒரே நட்பின் காரணத்துக்காக அதை என்ன செய்யும் சொன்னால், தன்னுக்கென அந்த அவர் எரிந்த ஆயுதம் தன் உடலில் தைத்திருந்தாலும் அந்த எஜமானை கண்ட உடனே என்ன செய்யும், நன்றியின் வெளிப்பாடாக தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டு அங்கே வந்து சேரும். ஏன், அது நட்புக்கு கொடுக்கிற மரியாதை. அப்போ அந்த நட்பாகவே இப்படியான நட்பை நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நட்பென துரோகம் செய்கின்ற நட்பை நீக்கியும் எப்பொழுதுமே செய்த துரோகத்தை மன்னித்து ஏற்கின்ற நட்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினூடாக எடுத்து காட்டுகின்றார் இந்த ஆசிரியர், இந்த பாடலுடைய ஆசிரியர். அப்போ இதான் நாலடியார் என்றதனூடாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற பாடல்கள் எடுத்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரிதானே பிள்ளைகளே? அப்போ இப்போ பாருங்கள், நாலடியார் என்ற அந்த நூலில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை நாங்கள் இப்போ இங்கே பார்த்து இருக்கின்றோம். சரி, அப்போ நீதி பாடல்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த நீதி பாடல்களில் என்னென்ன வகையான பாடல்கள் இருக்கின்றது சொல்லி பார்த்தாங்க. அதில் இப்போ நாங்கள் விவேக சிந்தாமணி பார்த்திருந்த நாங்கள், அதே போல் வெற்றி வேட்கை, வாக்குண்டா, திரிகடிகர், முதுமொழி வெண்பா, நாலடியார் என்ற நூல்களில் உள்ள நீதி பாடல்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதி பாடல்களை பற்றி நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது, அதை நாங்கள் பார்ப்போம். சரியா? அதுதான் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இனியவை 40 என்ற பாடல் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். சரிதானே பிள்ளைகளே? அப்போ இதுவரைக்கும் நீதி பாடல்கள்லேருந்து நாலடியார் இறுதியாக பார்த்துருக்கின்றோம். சரி, நிச்சயத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ